இந்த சிங்கப்பூர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் தலைநகரான லிலோங்கில் இருந்து நேற்று புறப்பட்ட விமானம் மாயமானது. மாயமான விமானம் விபத்துக்குள்ளானதா அல்லது எங்கே சென்றது என்பது தொடர்பாக தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் அந்த விமானமானது மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருக்கிறது என்றும் அதில் இருந்த துணை அதிபர் சவுலஸ் ஸ்லிமா உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்கள் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலாவி நாட்டின் துணை அதிபர் சலோஸ் ஸ்லிமா தற்போது உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் பயணித்த 10 பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று 2 வாரங்களுக்கு முன்பாக ஈரான் நாட்டு அதிபர் அஜர்பைஜான் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலஸ் ஸ்லிமா உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து 2 விமான விபத்துக்கள், 2 நாடுகள், மலாவி நாட்டின் துணை அதிபர், ஈரான் நாட்டின் அதிபர் ஆகியோர் உயிரிழந்துள்ள இந்த சம்பவமானது தொடர்ந்து விமான விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதில் நாடுகளின் அதிபர்கள், அமைச்சர்கள் உயிரிழக்க நேரிடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் விமான விபத்தில் உயிரிழந்தது அதிகாரப்பூர்வமாக அந்நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் சென்ற 10 பயணிகள் 10 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மோசமான வானிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்த விமான விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பாக கருப்பு பெட்டியை கண்டெடுத்து அந்த தொழில்நுட்ப கோளாறா அல்லது வானிலை மாற்றத்தால் ஏற்பட்ட திசை தெரியாமல் வலையின் மீது மோதி விபத்துக்குள்ளானதா என்பது குறித்து கருப்பு பெட்டியை ஆய்வு செய்த பின்னர் தெரிய வரும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவின் பகுதியிலும் ஈரான் அஜர்பைஜான் இடையே உள்ள மலைப்பகுதியிலும் மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் விபத்துக்குள்ளாகி துணை அதிபர் மற்றும் அதிபர்கள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானம் நேற்று தலைநகரில் இருந்து துணை அதிபருடன் கிளம்பிய அந்த விமானம் திடீரென தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று அங்கு மாயமாகி இருக்கிறது. இது சுமார் 400 மீட்டர் பறந்து மற்றொரு நகரத்திற்கு செல்வதற்காக லிலோங்கில் இருந்து மசுசு என்ற நகரத்திற்கு செல்வதற்காக இந்த விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் திடீரென மாயமான சூழ்நிலையில் விபத்துக்குள்ளாகி விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோர விபத்தில் துணை அதிபரும் 10 உடன் சென்ற 10 உயர் அதிகாரிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பானு, தகவலுக்கு நன்றி கண்ணன்.